Hi friends, welcome to our Sanila Cooking. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற ரெசிபி ராஜ்மா மசாலா. இந்த மசாலா சப்பாத்தி, நான், கீ ரைஸ், ஜீரா ரைஸ் எல்லாத்துக்குமே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். ரெஸ்டாரண்ட்டில் கிடைக்கிற அதே டேஸ்ட்லேயே நம்ம வீட்டில் எப்படி பண்ணலாங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம். ராஜ்மாவை நான் நைட்டே தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இல்லாட்டினா ஒரு 4 to 5 மணி நேரமாவது கண்டிப்பாக ஊறி இருக்கணும். அப்போ தான் நமக்கு ராஜ்மா நல்லா இருக்கும். பாருங்கள், இது மாதிரி நல்லா ஊறி இருந்தால் தான் நமக்கு ராஜ்மா நல்லா சாஃப்டாக இருக்கும். ஊற வச்ச தண்ணி நமக்கு வேணாம், அதை வடிகட்டிடலாம். இப்போ இதில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். ராஜ்மா முங்குற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இதுலேயே ஒரே ஒரு பட்டைத்துண்டு நான் சேர்த்துக்கிறேன். பட்டைத்துண்டு சேர்க்குறதுட்டு நல்ல வாசனையாக இருக்கும் நமக்கு. ராஜ்மாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நான் ஒரு 3/4 டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். இப்போ இதை மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 4 விசில் விட்டு எடுத்துக்கலாம். ராஜ்மா ஒரு பக்கம் வேகட்டும். இப்போ ஒரு சாஸ்பேனில் நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். இதில் நான் ஒரு 3 தக்காளி எடுத்து இது மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துப்போம். சேர்த்துட்டு இது ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். ராஜ்மா ரெசிபிக்கு எப்போவுமே தக்காளி கொஞ்சம் அதிகமாக போட்டால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். அதனால் நான் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துருக்கேன். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. பாருங்கள், நம்ம தக்காளி எல்லாமே நல்லா வெந்துடுச்சு. இதை இப்போ நல்லா ஆற வச்சு நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்து வச்சுப்போம். நம்ம ராஜ்மாவும் பாருங்கள் செம்ம சூப்பராக வெந்துட்டு, நான் கரெக்டாக 4 விசில் தான் விட்டேன். அதனால் நல்லா வெந்துடுச்சு. இப்போ இதை கரண்டி வச்சு நம்ம லைட்டாக மசிச்சு விடுவோம். அப்போ தான் நமக்கு நல்லா கிரேவி திக்காகவே இருக்கும். ரொம்ப மசிக்க வேணாம், லைட்டாக மசிச்சு விடுங்க. இப்போ நம்ம மசாலா பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கடாய் எடுத்திருக்கேன். அதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுக்கோங்க. சீரகம் 1 டீஸ்பூன், அதை இதில் சேர்த்துக்கோங்க. ஒரு பிரியாணி இலை, அதையும் இதில் சேர்த்துப்போம். இதுலையே நான் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். காரத்துக்கு 2 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயம் நமக்கு நல்லா வதங்கணும். அப்போ தான் டேஸ்ட்டு செம சூப்பராக இருக்கும். அதனால் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா பொறுமையாக ஒரு 5 நிமிஷம் வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. கலர் நல்லா சேஞ்ச் ஆகட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கலாம். பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வதக்கிப்போம். இப்போ இதில் நம்ம ஏற்கனவே வேக வச்சு அரைச்சி வச்சுருக்கோம்ல தக்காளி பேஸ்ட், அதை இதில் சேர்த்துக்கலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா சுண்ட விடுவோம். இப்போ பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் தக்காளி நல்லா சுண்டிடுச்சு. அதே மாதிரி எண்ணெய்லாம் லைட்டாக பிரிஞ்சு வருது. இந்த ஸ்டேஜில் நம்ம மசாலா தூள்லாம் சேர்க்க ஆரம்பிச்சுக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள் எடுத்து வச்சுருக்கேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. சீரகத்தூள் 1 டீஸ்பூன், கரம் மசாலா 1 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக வதக்கிக்கோங்க. இப்போ இதில் நம்ம வேக வச்சு வச்சுருக்கோம்ல ராஜ்மா, அது தண்ணியோடு நம்ம அப்படியே சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இதில் கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கோங்க. உங்களுக்கு கிரேவி எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கிரேவிக்கு தகுந்த அளவு உப்பும் சேர்த்துக்கோங்க. ஆல்ரெடி நம்ம ராஜ்மாவில் சேர்த்துருக்கோம், அதனால் கொஞ்சம் பார்த்து சேர்த்துக்கோங்க. நான் 1 டீஸ்பூன் சேர்த்துருக்கேன். இதை இப்போ மூடி போட்டு 5 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஒரு 5 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம கிரேவி செம்ம திக்காயிடுச்சு. அதே மாதிரி எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. கஸ்தூரி மேத்தி கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துப்போம். வெண்ணெய் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து வச்சுருக்கேன். அதையும் இதில் சேர்த்துக்கோங்க. தாராளமாக நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. செம்ம சூப்பரான ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட செம்ம சூப்பரான ராஜ்மா மசாலா ரெடி ஆகிடுச்சு. இது நீங்கள் ஜீரா ரைஸ் இல்லை கீ ரைஸ் இல்லை சப்பாத்தி, பரோட்டா, நான் எது கூட சாப்பிட்டாலும் செம்ம சூப்பராக இருக்கும். இதை நாங்கள் ஜீரா ரைஸ் கூட சாப்பிட்டோம். செம்ம சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு எப்படி வந்ததுங்கிறத எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி, லைக் பண்ணி, ஷேர் பண்ணிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.